வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி மாடல் நம்பர் KLV32W600E. இதில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டிவி ஆன் பண்ணுறேன். ஸ்டாண்ட் பையில் இருக்குது டிவி ஆன் பண்ணுறேன். அந்த லைட் எரியுது பாருங்கள். ஒரு தடவை ஆஃப் ஆகிட்டு இன்னொரு தடவை ஆன் ஆகுது. அதுக்கப்புறமா பேக் லைட் எரியுது, ஆனால் பிக்சர் எதுவும் வரல. பேக் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறமா 4 பிளிங்க் இது போகுது பாருங்கள். இதை நான் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 பிளிங்கு. 1 2 3 4 பிளிங்க் போகுது. அதை ஆன் பண்ண உடனே முதல்ல அந்த பிரைட்டாக அந்த 2 வாட்டி லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிட்டு, அப்புறமா பேக் லைட் மட்டும் எரியுது. டிஸ்பிளேயில் எதுவுமே வரல. அப்புறம் ஆஃப் ஆகிட்டு 4 பிளிங்க் போகுது. இதுதான் அதில் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டர் செக்ஷனு, ஆடியோ செக்ஷனு, இதில் பவர் செக்ஷன், பவர் உள்ள குத்துற மாதிரி வந்துடும். இதில் இன்வெர்ட்டர் தனியாக போய்டும். இது வந்து ஆடியோ செக்ஷனு. இப்போ நம்மளுக்கு இந்த போர்டில் எதுவும் ஃபால்ட் இல்லை. நம்ம பவர் குத்துற அந்த பவர் வந்து 19 வோல்ட் இங்கே வந்துடும். இந்த செக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு மதர் போர்டுக்குள்ளார வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா 4 டைம்ஸ் பிளிங்க் போகுது. 4 டைம்ஸ் பிளிங்க்குனாக்கா ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்டேஜ், அதாவது ஸ்க்ரீனுக்கு போகிற 12 வோல்டேஜ் இங்கே இந்த காயிலிருந்து வரும். அந்த 12 வோல்ட்டு இந்த சைடில் வரும். 4 பின்னுக்கு அந்த 12 வோல்ட்டு போகும். இந்த 12 வோல்ட்டு வரலைனாலோ இல்லைனாக்கா இந்த 12 வோல்ட்டு வந்து அதிகமாகவோ வரதானாலையோ இல்லைன்னா கம்மியாக வரதானாலோ இருந்தால் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும், இந்த டிவி சோனியில் பொறுத்த வரைக்கும் 4 பிளிங்க்கு போகும். இப்போ அந்த ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இந்த டிவியில் இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், நம்ம இந்த வோல்டேஜை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு பின் 4 பின்னில் தான் நம்மளுக்கு 12 வோல்ட் வரணும். மல்டிமீட்டர் வந்து நீங்கள் டிசியில் வச்சுக்கிட்டு டிவியை முதல்ல நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. நான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸ்டாண்ட் பையிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம இங்கே டெஸ்ட் ப்ராடை வச்சுட்டு மல்டிமீட்டர் பாருங்கள். பேக்லைட் எரியுது பாருங்கள், ஆனால் இங்கே வோல்டேஜ் வரவே இல்லை. ஏதோ லைட்டாக வந்துட்டு போகுது. இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல வச்சுருங்க டெஸ்ட் ப்ராடை. அதுக்கப்புறமா இருங்க, டிவி ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஃபோன் பிடிச்சிருக்கனால ஒரே கையில் பண்ணுறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். டிவி இப்போ ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வச்சுக்கோங்க. 12 வோல்ட்டு வச்சுக்கிட்டு மீட்டரை பாருங்கள். அந்த பேக் லைட் எரிஞ்சிட்டு போயிடுச்சு. லைட்டாக தான் வோல்டேஜ் வருது. ரொம்ப கம்மியாக வந்துட்டு போகிறனால உங்களுக்கு இது 4 பிளிங்க்கு போகுது. அதாவது இந்த 12 வோல்ட்டு இந்த காயில் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு ஐசி இருக்குது பாருங்கள். இந்த ஐசியில் ஃபால்ட் இருந்துச்சுனால் இந்த ஐசி என்ன பண்ணுன்னா 19 வோல்ட்டை இன் பண்ணி 12 வோல்ட்டை அவுட் பண்ணும். ஸ்டெப் டவுன் இங்கே பண்ணும் இந்த ஐசி வந்து. அது எப்படின்னா 19 வோல்ட் இது உள்ளே போகும். அப்புறமா இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 19 வோல்ட் உள்ளே போயிட்டே இருக்கும். டிவி ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது இங்கேருந்து 3.3 வோல்ட்டு அனாபிள் வோல்ட் வந்து இந்த ஐசிக்கு போன உடனே இது என்ன பண்ணுன்னா இந்த ஐசியிலேருந்து கன்வெர்ட் ஆகி 12 வோல்ட்டாக மாற்றி இந்த காயிலுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து அங்கேருந்து இங்கே வரும். இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து ஆக மாட்டேங்குது. நம்ம 19 வோல்ட் வந்து இன் ஆகுது. இதை பாருங்கள், நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. 19 வோல்ட்டை இங்கே பாருங்கள், மீட்டர் 19 வோல்ட் இன் ஆகுது. இந்த ஐசிக்கு 19 வோல்ட் இன் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணோன்னா இது ஐசிக்குள்ளேருந்து இந்த 12 வோல்ட்டு இதுக்குள்ளே போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த 4 பிளிங்க் போகாது. இந்த 4 வோல்ட்டு 12 வோல்ட்டு உள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த 4 பிளிங்க் போகாது. இப்போ நம்ம இது எதனால் வரலனாக்கா இந்த ஐசி ஒரு வேளை போயிருக்கும். ஸோ அந்த ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும்.
வேறு ஏதாவது ஐசி வேறு போர்டில் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இல்லாததுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு பக் கன்வெர்ட்டர் இது வந்து இதில் 20 வோல்ட் கூட இன் பண்ணி நம்ம அதை 12ஆக மாற்றிக்கலாம். அது மாதிரி ஒரு பக் கன்வெர்ட்டர் இதை நம்ம இங்கே பொருத்த போகிறோம். இது வந்து இன்புட் இதில் பண்ணுவாங்க, இங்கே அவுட்புட் ஆகும். இந்த லைனை எடுத்து நம்ம இங்கே ஆல்ட்ரு பண்ணுறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காயிலை கழட்டிடணும். இந்த காயில் இங்கே கழட்டிடணும். இந்த காயிலை கழட்டிட்டு தான் இந்த இடத்துல அந்த 12 வோல்ட்டை கொடுக்கும். 19 வோல்ட் இங்கேருந்து எடுத்து இந்த போர்டுக்கு இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம அந்த காயில் கழட்டின இடத்துல நம்ம கொடுத்துட்டோன்னா இங்கே 12 வோல்ட் வந்துடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரொடக்ஷன் மோட் போகாது. ஸோ நம்ம அதை தான் இப்போ பண்ண போகிறோம். நான் அதை உங்களுக்கு சால்ட்ரு பண்ணி காமிச்சிட்டு சால்ட்ரு பண்ணி இந்த டிவி ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் பக் கன்வெர்ட்டரை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ப்ளஸ்ஸு இன்புட்டு, ப்ளஸ் இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து 19 வோல்ட் வருது, இது மைனஸில் கொடுத்துட்டேன். இந்த அவுட்புட்டை மட்டும் நான் முதல்ல தனியாக வெளியே எடுத்துட்ருக்கேன். ஏன்னாக்கா நம்ம அவுட்புட்டை முதல்ல செக் பண்ணி அதை வந்து கம்மி ஃப்ரீ செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த பக் கன்வெர்ட்டர் 19 வோல்ட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன் டிவியை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து டிவி ஸ்டாண்ட் பையில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பவர் 18 வோல்ட் வரதுனால தான் லைட் எரியுது பக் கன்வெர்ட்டரில். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 19 வோல்ட் கிட்ட வருது இந்த இடத்துல. இப்போ இது உள்ளார போய் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல டேரெக்டாக கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 13.5 வருது அவுட்புட்டில். இந்த லைனை தான் நம்ம இந்த காயில் இங்கே கழட்டிட்டேன் நான், இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து 13.52 கிட்ட வருது. நம்ம அதை 12 வோல்ட்டாக நம்ம இந்த ஃப்ரீ செட்டை அட்ஜஸ்ட் பண்ண வோல்டேஜ் குறையும், கூட்ட கூடும். இந்த ஃப்ரீ செட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ டிவி ஆஃப் பண்ணிடுறேன். நான் முதல்ல அதில் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ செட்டை நம்ம கம்மி பண்ணால் கம்மியாகும். ஸோ நம்ம இந்த ஃப்ரீ செட்டப்போ திருப்பி கரெக்டாக 12 வோல்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்து இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்துட்டோன்னா 12 வோல்ட் உள்ளே வந்தோடனே ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸ்க்ரீனில் உள்ளே போனோடனே நம்மளுக்கு அந்த 4 பிளிங்க் போகாது. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த 19 வோல்ட் எடுத்து நான் இந்த பக் கன்வெர்ட்டருக்குள்ளே கொடுத்துட்டேன். எர்த்து மைனஸ் இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். இந்த 12 வோல்ட்டை நான் ஃப்ரீ செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி 12 வோல்ட்டாக மாற்றி இந்த காயில் கழட்டிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இந்த லைன் தான் இங்கே 12 வோல்ட்டுக்கு உள்ளே போகும். ஸோ இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிவி ஆன் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், பக் கன்வெர்ட்டரில் லைட் எரியுது. இப்போது இங்கே வந்து 19 வோல்ட் நம்ம இன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 18.6 19 வோல்ட் வருது. இப்போ அவுட்புட்டை பாருங்கள், இதுதான் அவுட்புட்டு. இது பாருங்கள் 11. அதாவது 12 வோல்ட்டு நான் ஃப்ரீ செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் இங்கே நம்ம சால்ட்ரு பண்ணோம். அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் போய்டும். ஓவர் வோல்டேஜாக இருந்தால் ஸ்க்ரீன் போய்டும். ஸோ இந்த வோல்டேஜ் நேராக இங்கே வரணும். இந்த இடத்துல 12 வோல்ட்டு இங்கே பாருங்கள், அதே வோல்டேஜ் இங்கே வருது. இப்போ நம்ம டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. நான் உங்களுக்கு டிவி ஆன் பண்ணுறேன். பார்த்துக்கிங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன். இப்போ லைட் எரியுது பாருங்கள், ஸ்டாண்ட் பை லைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ பேக் லைட் எரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா படம் இப்போது பேக் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ படம் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ பிக்சர் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நோ சிக்னல் வந்துருச்சு பாருங்கள். படம் வந்துருச்சு. 4 பிளிங்க்கு போகலை. இப்போ இந்த பிக்சர் போட்டால் பிக்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், டிவி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட் எரியுது, பேக் லைட் எரிஞ்சிடுச்சு. 4 பிளிங்க் போல பாருங்கள். பிக்சர் பாருங்கள், நோ சிக்னல் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஏன் 4 பிளிங்க் வந்து போகாது, ஏன்னா இங்கே 12 வோல்ட் நம்ம கொடுத்துட்டதுனால இப்போ இந்த ப்ராசஸுக்கும் 2 வோல்ட் இங்கே போகும் ப்ரொடக்ஷன் மோடுக்காக. அது எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு இங்கே வந்து இப்போ வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டு இங்கே வந்தும் உங்களுக்கு
இப்போ வந்து 12 வோல்ட் இந்த இடத்துல வந்தும் உங்களுக்கு 4 blink போகும் சில டிவிங்களில். அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷன் மோடுக்காக 2 வோல்ட் இந்த ப்ராசஸ்க்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 12 வோல்ட்லேருந்து இந்த இடத்துல 12 வோல்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டு ப்ளூ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் ஒன்று போட்டு இதுக்கு 2 வோல்ட் போகும். அந்த 2 வோல்ட் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் மோடு வராது. அது எதுலேருந்து கொடுத்துருப்பாங்கன்னா இந்த 12 வோல்ட்லேருந்து பிரித்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே 12 வோல்ட் வந்து கூட உங்களுக்கு 4 டைம் blink போச்சுன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கணும். செக்ஷனில் 12 வோல்ட் வரும். இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும். அதுலேருந்து ரெசிஸ்டர்லாம் கொடுத்து உங்களுக்கு அந்த வோல்டேஜை கம்மி பண்ணி ப்ராசஸ்க்குள்ளார 2 வோல்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த 2 வோல்ட் இங்கே வராது. ஏன்னா நம்ம வந்து இந்த இதில் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது 12 வோல்ட் வராது. அதனால் இந்த 2 வோல்ட் வராதனால அது 4 blink போகுது. ஸோ நம்ம இங்கே 12 வோல்ட் வராதனால இந்த 12 வோல்ட்டை நம்ம பக் கன்வெர்ட்டர் வச்சு இங்கே கொடுத்துட்டனால அந்த 2 வோல்ட் இந்த ப்ராசஸுக்கும் வந்துடும். இப்போ வந்த உடனே அந்த 4 blink போகாது. இங்கே பிக்சரும் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த டிவியில் 12 வோல்ட் இங்கே வந்தாலும் 4 blink போச்சுன்னா இந்த செக்ஷனில் பார்த்து அந்த 2 வோல்ட் இந்த ப்ராசஸுக்கு போகிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், அதில் தெரியும். இப்போ இந்த 4 blink நம்மளுக்கு வந்து இந்த ஐசியில் ப்ராப்ளம். அதனால இந்த காயில் கழட்டிட்டு பக் கன்வெர்ட்டர் மூலயமா நம்ம 12 வோல்ட்டை கொடுத்து இந்த டிவியை ஓட வச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.